அன்பார்ந்த ஜனதனமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். பெரும்பாலும் எல்லாருக்கும் இந்த இளம் தலைமுறையினருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும். இளம் தலைமுறையினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இளம் தலைமுறைகள் ஜோதிடம் படிப்பவர்கள், ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஜோதிடம் சொல்கிறவங்களுக்கே இது தெரியாது. ஜோதிடம் சொல்கிறவங்களுக்கு இது தெரியாது. அப்போ தெரியாது அப்படிங்கும்போது எதுவுமே என்ன சொன்னாங்க, இப்போ ஒரு ஜோதிடம் பார்க்க வர்றாங்கன்னா வந்தவொடனே நம்ம படித்ததெல்லாம் டப்பன்லாம் அதில் ஒன்றும் எடுக்கலாம் முடியாது. அவனுடைய கர்ம வினையும் நம்மளுடைய கர்ம வினையும் நம்ம சொல்கிறவங்களுக்கு ஒரு கர்ம வினை இருக்கும், எதுக்கு வர்றவனுக்கு ஒரு கர்ம வினை இருக்கும். அவனுக்கு நல்ல நேரம் இருந்தால் நம்மளுடைய ஃபாஸ்டிங் ஆஃப் வியூகம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒருத்தர் வர்றாரு, ஒரு 5 குரியர் அனுப்பிட்டு இருந்தது, எல்லாம் ரெடியாக இருக்குது. சென்னையிலேருந்து வந்தார். சென்னையிலேருந்து வந்திருக்காரு. அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் வந்தார். ஆனால் 2 மணிக்கு வர வேண்டிய 4:30 மணிக்கு வர்றாரு. அப்போ அவருடைய கர்மா என்ன செய்யுது, நம்ம வேலையை போட முடியாது, யூடியூப்பில் பேச முடியாது. அப்போ அந்த 2 ஜாதத்துக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா, ஊர்லேருந்து தானே வந்திருக்கீங்க, வந்த வேலை முடிஞ்சிட்டு இன்றைக்கி ஒரு நாள் தங்குங்க. ஏன்னா உங்கள் ஊருக்கு தானே வந்திருக்கீங்க, ராஜபாளையத்துக்கு தானே வந்திருக்கீங்க, இருந்து நாளைக்கு பார்த்துட்டு போங்க அப்படின்னா, அப்படிங்களா சார். இப்போ நேரம் தேக்கச்சிக்கிட்டே நின்னார். பிறகு என்ன சொன்னேன்னா, சார் நாளைக்கு பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னா. இதுக்கு காரணம் என்னென்னா, அவர் ஏற்கனவே ஒரு பத்திரப்பதிவை முடிச்சுட்டு வந்திருக்கார். 1 மணிக்குள்ளே முடிச்சு தராங்க, 4:30 ஆயிடுச்சு. ஏன்னா அரசாங்க வேலைகள் அப்படி தானே இருக்கும். அப்போ அதுக்கு பிறகு இங்கே எப்படி பார்த்துட்டு இன்றைக்கி நைட் வண்டி ஏறணும்னு அவருடைய ஆசை. அந்த விதி விடாது. அந்த விதி விடாது அப்படின்னு சொல்லி வரும்போது, இன்றைக்கி காலம் வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் என்ன சொன்னால் சதயம் எப்படி இருக்கும், சுக்கிரனோடு ராகு செயல்பட விடாது. இது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம என்ன சொன்னோன்னா அதில் ஆசைப்படவும் முடியாது. அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் ஆகமிய கிரகம் ஒன்று உண்டு. இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். தெரியறத இந்த அது பிரபஞ்சம் நமக்கு என்னைக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறதோ அன்னைக்கு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம என்ன சொன்னோன்னா, இறைவனுக்கு கட்டுப்பட்டவன். இறைவன் நம்மளை தான் ஆட்டி படைக்கிறார். எல்லா மனிதனுடைய கண்ட்ரோலும் யாரோ ஒருத்தருடைய பிடிக்குள்ள தான் இருக்கு. அப்போ ஆகமிய கிரகம் என்பது எந்த ஒரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இல்லை. மொத்தம் 9 கிரகம் தானே. இந்த 9 நட்சத்திரங்கள், 9 27 நட்சத்திரங்கள். ஆனால் 27 நட்சத்திரமாக இருந்தாலும் 9 கிரகங்கள் தானே. அப்போ இந்த ஆகமிய கிரகம் என்பது ஒரு கிரகம் சூரியனோட நட்சத்திரத்தில் இல்லாமல் இருக்கலாம். சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு இதில் கம்ப்ளீட்டாக இருக்காது, மற்றதில் இருக்கும், சில இதில் இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த திசை ஓடாது. இப்போ ஒருத்தருக்கு சனி திசை ஓடுது, சனியோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். இல்லைன்னா என்ன செய்யும், திசை ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ இவங்க என்ன சொன்னால் திண்டாடுவாங்க, என்னடா இப்படி திசை ஓட மாட்டேங்குது, நம்ம எப்படி பொழப்பு நடத்துவோம், என்ன ஏது அப்படிங்கிற ஒரு கவலை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இந்த ஆகமிய கிரகத்தால் பெரிய யோகத்தை ஒன்று அடையலாம். இந்த ஆகமிய கிரகத்தால் பெரிய யோகத்தை அடையலாம். இந்த ஆகம கிரகத்தை பற்றி நாம் தெரியவில்லை என்று சொன்னால் நம்மளை கொன்றுவிடும். கண்டிப்பாக கொன்றும். ஏன் சார் கொன்றுன்னு பேசுகிறீங்கன்னா, அந்த அளவுக்கு வதத்தை அனுபவிச்சதுனால சொல்கிறேன். வதத்தை அனுபவிச்சதுனால தான். வதத்தை அனுபவிக்காமல் கொன்றுன்னு சொல்ல முடியாது. அந்த வதம் என்பது என்ன? இப்போ நமக்கு எந்த
நட்சத்திரத்தில், சனியோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லை, சனியோடைய நட்சத்திரமாகிய பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா நமக்கு சனியோடைய கடாட்சத்தை பெறுவதில் ஒரு சங்கடம் இருக்கிறது. ஏன் அந்த கிரகத்தில் உங்களுக்கு கிரகத்தை ஒரு கிரகம் கூட உட்காரவில்லை அப்படிங்கிறத நீங்கள் அதற்கு ஒரு கேள்வி உண்டு இல்லையா? ஏன் சார் எனக்கு இந்த சனி கிரகத்தில் மட்டும் என் கிரகம் உட்காரல, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கிற ஒரு கேள்வி எல்லா மனிதனுக்குமே வரும். அப்போ என்னன்னா இந்த சனி கிரகம் சார்ந்த தெய்வத்தை உங்கள் முன்னோர்கள் கும்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. தலைமுறைகளில் சனிக்குண்டான காவல் தெய்வங்களை நல்லா கும்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு அது வலிமையான சக்தியெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் அடுத்த தலைமுறையில் யாரும் கும்பிடாமல் விட்டு விட்டது தான் அந்த சனியோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் உட்காராமல் உங்களுக்கு அது பலன் கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன சொன்னா அந்த எண்ணமே இருக்காது, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ எனக்கு என்ன சொன்னா மொத்தம் 11 லக்கணத்தை சேர்த்து சார், மாந்தியை சேர்த்து லக்கணத்தை சேர்த்து 11 கிரகம். லக்கணத்தையும் ஒரு இதாக எடுத்துக்கணும், மாந்தியும் ஒரு எடுத்துக்கணும். இதில் நட்சத்திரத்தில் உட்காரு, லக்கணம் ஒரு நட்சத்திரத்தில் உட்காரு. இப்போ இந்த 11 கிரகத்தில் 10 கிரகத்தில் எனக்கு எது உட்காந்துருச்சு, எல்லாமே உட்காந்துருச்சு. அந்த எல்லா நட்சத்திரத்துலேயும் உட்காந்துருக்கு. ஒரே ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் கூட இல்லை. அப்போ அதோடைய தாக்கத்தை என்ன சொன்னா நான் இன்று வரை அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். இந்த வரை அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லிடுவோமே, ஏதோ ஒரு உதாரணம். எனக்கு ஒருத்தருக்கு என்ன சொன்னான்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமுமே இல்லைன்னா அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் கல்யாணமெல்லாம் முடிஞ்சிடும். கல்யாணமெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது, முடிஞ்சிடும். வந்த மனைவி மதிக்க மாட்டான். நீ என்ன தான் அல்வா வாங்கி போடு, எவ்வளோ லட்சம் சம்பாதிச்சு போட்டாலும் உன்னை மதிக்க மாட்டாள். அதே சமயத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை என்று சொன்னால் பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் வந்தவர்கள் உங்கள்கிட்ட உயிரெடுக்க வந்துடுவாங்க. அவங்க உயிரெடுக்க எடுப்பாங்க. காரணம், அந்த அளவுக்கு பழிவாங்கக்கூடிய மனோநிலை இருக்கும் அவர்களுக்கு. நாம் இற போட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன இற போட்டாலும் விசுவாசம் இருக்காது. இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 100% செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதோடைய அற்புதங்கள் தெரியும். அப்போ இதுதான் ஆகமி கிரகம். ஆகமி கிரகம் என்பது எந்த ஒரு அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உட்காரல. அப்போ அதோடைய வானமண்டல தொடர்பு நமக்கு இல்லாதது தான் ஆகுது. சரி, இது ஒன்று மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு சார், சில பேருக்கு 3 இருக்குது, சில பேருக்கு 4 இருக்குது. அப்போ இந்த 4உடைய பலன் கிடைக்காம சங்கடப்பட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த 4 கிரகம் ஒருத்தருக்கு 4 கிரகம், இப்போ எனக்கு ஒரு கிரகங்கிறதுனால நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். இந்த 4 கிரகத்தில் உங்களுக்கு இந்த ஆகமி கிரகம் நன்மை செய்ய வைக்கணும். நன்மை செய்ய வைக்கணும்னா ஒன்றுமே வேண்டாம். இந்த 4 கிரகம் இருக்குல்ல, இப்போ ஒரு 3 கிரகம், ஒருத்தருக்கு சூரியனில் நட்சத்திரம் இல்லை, சந்திரன் நட்சத்திரத்தில், செவ்வாய் நட்சத்திரம், புதன் நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரங்களில் யாருமே உட்காரல அப்படின்னா சூரியன் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார், சந்திரன் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார், செவ்வாய் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும், புதன் ஏதாவது ஒரு நட்சத்திரம். இதில் அதிக பாகை வாங்கிய கிரகம் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அதிக பாகைன்னா அதிக பாத சாரம் வாங்கியிருக்கிற கிரகம் நன்மை செய்யும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா 4 பேர்த்தையுமே கும்பிடணும். சூரியனில் நட்சத்திரம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில் போய் வழிபாடு பண்ணிடணும். சந்திரனில் நட்சத்திரம் இல்லையா, திங்கட்கிழமை அம்மன் கோவில் வழிபாடு பண்ணணும். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லையா, முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடு பண்ணி 24 நிமிஷம் கண்டிப்பாக இருக்கணும். புதன் நட்சத்திரத்தில் என்ன சொன்னால் கிரகங்கள் இல்லையா, நீங்கள் நினச்சா பெருமாள் கோயிலில் புதன்கிழமை கண்டிப்பாக போயிடும்.
குருவோடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிரகங்கள் இல்லையா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு வியாழக்கிழமை போய் பண்ணிடணும். அதுக்கடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகங்கள் இல்லையா, மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக போய் பண்ணியே ஆகணும். கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வந்து என்ன சொன்னேன்னா ஒரு மாலையை வாங்கி போட்டு நீட் பண்ணிடணும். சனி என்று சொன்னால் காலபைரவர் அல்லது என்ன சொன்னான்னா காவல் தெய்வங்களுக்கு வந்து என்ன சொன்னால் சனிக்கிழமையாக பார்த்து போய் அந்த காவல் தெய்வங்களுக்கு மாலை போட்டு சாமி கும்பிட்டுவாங்க. ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது யார், ராகுவோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை. அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த கிழமையில் ராகு காலத்தில் காளியை வழிபாடு பண்ணுங்கள். பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா ராகு வேலை செய்வார். சரி, கேதுவோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் கேது எங்கே நிற்கிறாரோ அந்த கிழமையில் யமகண்ட காலத்தில் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காத சம்பத்து கிடைக்கும். அது போன அன்னைக்கே தெரியும். அன்னைக்கு போன அன்னைக்கே தெரிஞ்சிடும். என்ன காரணம், எந்த நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையோ, எந்த கிரகம் உங்களுக்கு ஆக்டிவேஷனுக்கு வந்து பயன் கொடுக்கவில்லையோ அந்த கிரகத்தை அந்த கிழமையில் போய் நீங்கள் வந்து என்ன சொன்னா அதற்கு கழுத்துக்கு ஒரு மாலை வாங்கி போடணும். அப்போ தான் லிங்க் வரும். ஒரு மாலை போடுறது எதுக்கு தெரியுமா? ஒருத்தர் வர்றவங்க ஒரு சந்தன மாலை போடுறாங்க, ஒரு சால்வை போடுறது எதுக்கா? மதிப்பை ஏற்படுத்துவது. அப்போ என்ன சொன்னான்னா அது ஒரு மாலை போட்டு ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்து நீட் பண்ணி சாமி கும்பிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வேலை செய்யும். இந்த ஆகமிய கிரகத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? பாதசாரத்தை போடுங்க. லக்கணத்திலேருந்து 11 இதை எழுதிடணும். எழுதிட்டு எந்த நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு போட்டுறணும். எது டிக்காகலையோ, சூரியன் டிக்காகலையா, சந்திரன் டிக்காகலையான்னு பார்த்துக்கிடணும். அது பார்க்குறதுக்கு வழிமுறையே இருக்குது. அப்படி பார்த்து நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேன்மைப்படுத்தி கொள்ளுங்கள். இது ஜோதிடத்தில் வந்து சொல்லப்படாத ரகசியம். சொல்லப்படலை. என்ன காரணம்னா சொன்ன கர்மா தானே. அத்தனை பேர் என்ன சொன்னான்னா பார்த்துட்டு என்ன சொன்னான்னா நமக்கு எங்கடா இல்லை கிரகம் இல்லை அப்படின்னு பார்த்து வந்து ஓடுவோம். அது நம்ம பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அந்த துறைக்குள்ளே இருந்துக்கிட்டு இதை சொல்லாமல் இருந்து மூடி வச்சு என்ன பண்ண போகிறோம்? எத்தனையோ பேர் வந்து பயன்பெற்ற வந்து அந்த புண்ணியத்தின் ஒரு துளிகள் நமக்கு வந்து சேரும். நம்மளை கடவுள் இக்கட்டான நிலைமையிலிருந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார். இதுதான் ஆகமிய கிரகத்தின் ரகசியம். ஆகமிய கிரகம் என்பது ஒரு ஜாதகத்தில் பாதசாரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்திலிருந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் வரைக்கும் எந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் உட்காரவில்லையோ அதுதான் ஆகமிய கிரகம். அதனால் இதை பயன்படுத்துங்கள். ஆனால் உங்களுக்கு எந்த கிரகத்தில் கிரகத்துடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உட்காரவில்லையோ அந்த நட்சத்திர நபரை பார்த்தால் ஒதுங்கி இருக்கும். ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிரகம் இல்லையா, திருவாதிரை சுவாதி சதயத்து நட்சத்திரக்காரர்களிடம் உங்களை வந்து என்ன சொன்னான்னா கொல்றதுக்கு தான் வருவான். உங்களை உருப்படியாக வச்சுருக்க மாட்டான். வந்துட்டானா அப்படின்னா இதை நான் அனுபவிச்சிருக்கேன் நமக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடும். என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு இல்லை. இல்லைன்னா 11 பாயிண்ட்டுக்கு வந்து 10 பாயிண்ட்டில் நான் சக்ஸஸாக இருக்கேன். ஒரு பாயிண்ட் எனக்கும் கடவுள் அந்த கொடுப்பினையை கொடுக்கல. அது வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. அப்போ இந்த மாதிரி நபர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களாண்டா? உண்மையாகவே பார்த்துருக்கேன். அவங்க வந்து என்ன சொல்கிறான்னா என்ன வாங்கி தின்னாலும் விசுவாசம் இல்லாமல் நமக்கு அல்வா கொடுப்பார்கள். கவனமாக இருங்க. அப்போ எந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் நமக்கு எந்த லக்கணத்திலிருந்து மாந்தி வரைக்கும் வந்து சாரம் வாங்கவில்லையோ அந்த நட்சத்திரத்தை அண்டர்லைன் பண்ணி
அந்த நட்சத்திரம் சார்ந்த நபர்கள் நம்மிடம் தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் கவனமாக இருங்க. சரி, இந்த நட்சத்திரத்தால் நமக்கு என்ன பலன் என்று சொன்னால், இந்த கிரகங்களுடைய கிழமைகளில் நீங்கள் நேராக போய் என்ன சொல்லலான்னா சூரியன்னா சிவன், சந்திரன்னா அம்மன், அந்த ரேசியப்படி உங்களுக்கு எதில் கிரகம் இல்லையோ அந்த கிழமைகளில் போய் அதற்குண்டான தெய்வங்களை மாலை போட்டு வழிபடும். மாலை போடணும். மாலை போட்டு என்ன ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அப்படியே உங்கள் கண்ணு முன்னாலே அதை இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிடுவாங்க. அந்த மாலை அந்த மாலை உங்களுடைய தகுதிக்கு தக்கன செவர்லி மாலை வாங்கி போடலாம், மல்லிகைப்பூ மாலை வாங்கி போடலாம். இருக்கிறதுல நம்ம வெறுங்கையோடு போகக்கூடாது. போய் நீட் பண்ணி வழிபாடு பண்ணி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த கிரகத்தால் கிடைக்காத ஒரு நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன சொன்னால் ஒரு உண்மை தன்மை உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் என்ன சொன்னால் இப்போ ஜோதிடம் எல்லாமே இப்போ பார்க்குறவங்க பூரா யார் முக்காவது ஜோதிடம் படிச்சுட்டு தான் பார்க்குறீங்க. ஆனால் நுணுக்கங்கள் தெரியாமல் இருக்கீங்க, அவ்வளோதான். நுணுக்கங்கள் தெரியணும். ஜோதிடம் உட்கார்ந்தவொடனே என்ன சொன்னால் என்னத்துக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லக்கூடிய தன்மை அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா சூப்பர் பாயிண்ட் எல்லாம் இருக்குது. அது இன்னும் யாரும் வெளி உலகத்துக்கு கொடுக்கல. என்ன காரணம்? நான் கொடுக்கல அப்படின்னா என்ன சொன்னாங்க, ஒன்று எனக்கு தெரியும் நான் கொடுக்கல. ஏன்னா எல்லா வித்தைகளையும் நம்ம என்ன சொன்னாங்கன்னா கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வேல்யூஷன் இருக்குது? ஒருத்தருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உட்காந்தோன்னே சொல்லிடுவேன், அவங்க பொம்பளையில் இருந்தால் கண்ணீர் விட்டுருவோம். ஆமாம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆகமிய கிரகத்தை கண்டுபிடித்து அதற்குண்டான வழிபாடுகளை பண்ணுங்கள். ஆகமிய கிரகத்திற்குண்டான நட்சத்திர நபர்களிடம் கவனமாக இருங்கள், ஆப்பு வைத்து விடுவார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.